ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈகல் வேல்ட் கேஸ். இது பண்ண ஆர்க் சர்வைவல் எவால்டோட எபிசோடு வந்து 13 கேஸ். ஸோ இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஆஃப் ஐலாண்டுங்கிற ஒரு கேவுக்கு தான் கைஸ் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஸ்வாடு வந்து அன்லாக் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஓகே, கீழே வந்தோம்னா இந்த பாருங்க ஸ்வாடு, இதை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிப்போம். ஸோ அன்லாக் பண்ணிட்டு இருங்களே இங்கே போய்ட்டு இனி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஸ்பைக் வந்து தேவைப்படாது. ஸோ இதை கொண்டு இதில் போட்டுரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டே இந்த இருக்கா. ஸோ நம்ம ஸ்மித்தியில் போய்ட்டு மீலி ரேஞ்சில் ப்ரைவேட்டில் இருக்கோ இல்லையா, அந்த இருக்கு ஸ்வாடு, இது ஒன்று செஞ்சுப்போங்க கைஸ். எது கிடையாது இப்போ. ஐயோ வீணா போன யாரா இவன் இங்கே வந்து நடந்து படுத்துக்கிட்டான்டா. சரி போ. போய்த்தல. ஐயோ இந்த ட்ரைக்கை வச்சுக்கிட்டுங்க. இந்த ட்ரைக்கு படுத்துகிற பாடு இந்த பெட்ரோல் போய்ட்டு. ஓகே, ஸோ நம்ம ட்ரைக்கு யார் இந்த இருக்கேன். 2 ட்ரைக்கு வேறு வித்தியாசமே தலை. ஆமாம், ஸ்வாடு செஞ்சுட்டல அந்த. ஸோ அதை எடுத்து இதில் போட்டுப்பான். ஸ்பாயில் மீட்டா இதே போடுறீங்க இருந்துச்சு. ஸோ அங்கே இல்லை 2 போட்டுருவோம். அப்புறம் தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு கைஸ். எல்லாமே இருக்கு. ஓகே, இது போதும். அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்ஷூட் ஆன் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துக்கு போக சொல்லுது, வாங்க போ. ஆமாம், டைம் என்னென்னு பார்த்து போயிருங்க. டைம் வந்து 15. ஓகே, சீக்கிரமே போயிட்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். ஏங்க அதுக்கு முன்னாடி இது வேறு என்னடாது. ஆய் சுத்தம் இங்கிட்ட வரக்கூட முடியல, படுத்துறாங்களே. இங்கனக்குள்ளே வாட்ரு பேக்ஸ் இருக்கணுமே, இந்த இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஆனால் கேவில் தண்ணி தேவைப்படுச்சு, நீங்களே குடிக்கணும். ஸோ அதுக்காக மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்து குடிச்சிட்டு போக முடியல. ஸோ அதுக்காக தான். ஸோ சீக்கிரமே போனுங்க, இருட்டின அப்புறம். ஸோ ஃபில் ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அந்த கேவை நோக்கி போவோம். இங்கிட்டு தான் காட்டுது, இது முன்னாடி. ஓகே, இப்போ இங்கே போகணுமா. ஸோ அந்த கேவில் வந்து சில டைனோஸ்லாம் இருக்கும். அதை வந்து கில் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்வாட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆய் என்னடா அதுக்குள்ளே போயிடுச்சு, அடைச்சி அதுக்குள்ளே சர்ச்சுன்னு வந்துடுச்சு. இந்த டில்லோ வேறையா. போச்சு. ஏன் இதுக்கு இப்போ இவ்வளோ லேக் ஆகுதுன்னு தெரியலச்சி. கரம லேகாக ஆகுது எனக்கு. காட்டு அடைச்சி இங்கே தான் வந்திருக்கோமா, விளங்கிடா. இப்போ ரொம்ப தூரம் இன்னும் நம்ம போகணும். ஸ்டாமினாவே கழிச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணலன்னா, ஏன் இவ்வளோ லேக் ஆகுது கேம்? ஆமாம், சும்மா போட்டு. ஓகே, இந்த சைடு தான் கைஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பெட்ரோல் டேம் பண்ணல, இந்த சைடு வந்து அப்போல ஆழமாக இருந்துச்சா, அதுங்கன்னே தான் இருக்கும். அது இங்கே இது கார்போனியஸா அப்படியே என்னடான்னு பார்த்தேன். ஸோ இதே சைடில் இங்கிட்டு போகணும். ஓகே, என்னுடைய ஸ்டாமினாவே காலி ஆகிடுச்சாக்கும் சுத்தம். இந்த வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த குழி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே இறங்கணும். கீழே இப்போதைக்கு தான் ஆபத்தா இல்லை. டில்லோ
ஓகே பரவாயில்ல, நல்லாவே அடிக்குது ஸ்வாடு. ஆஹா, இப்போ பார்த்தீங்களா அடைச்சி இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ளே தண்ணி கேட்குது. ஓகே, இப்போ என்ட்ரன்ஸை வேறு கண்டுபிடிக்கணும் கைஸ். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நல்லா ஒத்துக்கு பார்த்துக்கிட்டே போகணும். என்னடா எங்கண்ணா இருக்குது? எங்கண்ணே அத்தி தாண்டி வந்துட்டேனா? இந்த இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேல. இருங்களே, எங்கனக்குள்ளே சேஃப்டிக்கு வந்து ஒரே ஒரு இந்த ஸ்லீப்பிங் பேக் ஒன்று போட்டு போயிடும். அவ்வளோதான். என்ன முடிஞ்சா? ஓ அவ்வளோதான். இந்த என்னது அபாண்டன்னா? ஏண்டா ஒரு கண்டுபிடிக்கிறேண்ணா? பர்ஷூட் கம்ப்ளீட்டட். ஓகே, அவ்வளோதான். இந்த பர்ஷூட் முடிஞ்சு. இப்போ வந்து இங்கே இருக்க இதை எடுக்கணும். என்னது ஆர்டிஃபெக்டாக? பட் ஆனால் எங்கே அந்த பர்ஷூட்டை காட்டல. பர்ஷூட்டு இன்சைட் இன் கேவ் சவுத்தா? ஓ, இந்த கேவுக்குள்ளே போன இந்த அன்லாக் ஆகுமா? இந்த இருக்குது பாருங்கள். ஓ, அதுவே ஸ்டார்ட் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, சேஃபாக போகணும். ஓகே, கையில் ஸ்வாடோடு தான் போகிறேன். லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. இதானே ஈஸி கேவ் ஃபஸ்ட்டில் இருக்கங்கிறதுனால இந்த கேவ் கொஞ்சம் ஈஸி. பட் ஆனால் இதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கே இல்லை லோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது பண்ணால் ஆர்டிஃபெக்ட் இல்லை, இது வந்து ஆர்டிஃபெக்ட் இல்லை, வந்து லூட்டு. இதில் வந்து எதாவது லூட் இருக்கும். இருங்க, எங்களுக்குள்ள ஏதாவது டைனம் இருக்கா? எப்பா நல்ல வேலை இல்லை. ஐயோ இல்லைன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துட்டானே. ஐயோ யார் அவன்? கடிச்சு போச்சு. நான் செத்தேன், அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சு நினைக்கிறேன். நேமா டோப்பர் வேறு ஏறும் இப்போ. யாரா இன்னும் சாகலையாடா நீனா? போச்சு அவளை மயக்க மாட்டேன். விளங்கிடும்டா. ஆரம்பிக்கலே சம்பவமா ஏறுது கைஸ், பயங்கரமாக ஏறுது. அநேகமாக நான் செத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, நான் மயக்கம் தெரிஞ்சோன்னு வர வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், டோப்பர் குறையுது. நான் வந்து இப்போ திருப்பி வீட்டுக்கு போய் ஸ்டிமுலண்ட்டு செஞ்சுட்டு வரேன். அது வந்து சாப்பிட்டா டோப்பர் ஏறாது. ஸோ நான் செஞ்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய சரஸ் வந்து ஒன்று நிற்கிது. ஸோ கரெக்டாக கேவோட வாசல்லே இருக்குது. கரெக்டாக நம்ம பேஸு போய்ட்டு வரையில் ஸ்பான் ஆயிருக்கு கைஸ். ஸோ இப்போ அதை கில் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் ஏரோ வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ அவனை கில் பண்ணணும் கைஸ். இருங்க, அதுக்கு கரெக்டான ஒரு இடம் ஒன்று கிடைக்குமான்னு பார்க்குறேன். அந்த இருக்குது பாருங்கள். இது ஹெல்த் எவ்வளவு? என்னடா ஒன்றுமே காட்டல. என்ன கைஸ் ஒன்றுமே காட்டல அதை பற்றி. சரிங்க, நான் அதை கில் பண்ணிட்டு கேவுக்குள்ளே போன அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த பாருங்கள் எங்கடாவே, இந்த பாருங்கள் கில் பண்ணிட்டேன் அந்த தெரியா. ஸோ ஃபஸ்ட் லெவல் தெரி தான். ஸோ நான் அதை கொஞ்சம் ஈஸியாகவே கில் பண்ணிட்டேன். ஸோ இருங்க, நல்லா ஹாரஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஐயோ காய்ஸ் சாரி. ஸோ வீடியோக்கு இடையில ஸ்டாப் பண்ணியிருக்கேன் போல். எப்போ ஸ்டாப் பண்ணேனே தெரில, ஆன் பண்ண மறந்துட்டேன். போய் சாவு. எங்கடாக்க? ஐயோ டோப்பர் ஏறக்கூடாது.
டக்குன்னு தண்ணியை குடுறான். இந்த ஸ்டிமுலன்ட் சாப்பிட்ட வேறு தண்ணி வாட்ரு இறங்கும், அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அம்மா டார்ச் எங்கே போட்டேன்? சரிண்ணா டார்ச் கூட இங்கேயே கிடக்கட்டும், அப்போ தான் திரும்பி வரையில எங்களுக்குள்ள உட்காந்து திரும்பி. என்னடா ஆச்சு எனக்கு? சரி போ. ஓகே, இது தேவைப்படும், எடுத்துப்போம். ஐயோ, இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல உள்ள. இருங்களே, இதெல்லாம் எடுத்துட்டு இந்த வாட்டர் பேக்கு, வேறு என்ன தேவையில்ல, ஃபுட்டு தேவை, இன்னொரு வாட்டர் பேக் வச்சுருப்போம். என்ன எப்படியும் ஸ்டிமுலன்ட் சாப்பிட்டோன்னு தண்ணி துவைக்கும், ஸோ டக்குன்னு தண்ணியை குடிக்கணும்ல. ஐயோ, இத்தனை பேர் இருக்கீங்க, ஐயே சம்பவமா? ஓகே, ஸோ நம்ம சாக மட்டும் கூடாது, அதில் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க, சாக மட்டும் கூடாது என்னன்னாலும். வாங்கடா, இதுக்கு மேலாம் உங்களுக்கெல்லாம் ஸ்வாடு தான்டா. ஹாய், போ. ஐயோ, இது வேற, இந்த ஸ்வாடு வேறு அப்போக்கப்போ காலை வர்றது கைஸ், அடிக்க மாட்டேங்குது. ஆனால் காலை வர்றது ஸ்வாடு இல்லை கேமு. ஹாய், போடா வச்சு. இருங்க, இதுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட்ஸ் சாப்பிட்டுப்போம். ஓகே, இருங்க, ஸ்டோன் ஆரோ கலெக்ட் பண்ணிட்டு ஏதாவது உருப்படியாக்கா? இல்லை, ஆரோஸ் இருக்கிறதுனால நல்லா வேணாம். இப்போ நான் அதை எடுக்கிற நிலமையிலே இல்லை. ஐயோ, டைட்டுன்னு போவா. திடீர்னு பக்கம் பக்குன்னு ஆயிடுச்சு. இருங்க, அது கிட்ட வந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து, தூரம் வச்சு முடிச்சிடலாம் பேசலாம். ஐயோ, போச்சு. ஐயோம்மா, நல்ல வேலை அதை அடிக்கிறக்குள்ளே நான் அதை அடித்து கொண்டு போட்டேன், இல்லைன்னா நான் மயக்கம் போட்டிருப்பேன். அப்புறம் சம்பவம் தான். ஐயோ, என்னடா அது? நம்ம டைட்டான போகாமல் அடித்து கொண்டுடணும். வா, வந்துக்கிட்டே இருக்காங்க, வீணாக பண்ணுவீங்க சுத்தம். சரி, வா, இதுக்கு மேலாம் கையில் அடித்தாதான் உண்டு. ஹாய், குடி ஸ்டிமுலண்ட். போச்சு, நான் செத்தேன் அனியமா. போச்சு, குடி. தண்ணி. ஹாய், ஐயோ போச்சு, இன்னைக்கு நான் செத்தேன் அனியமா, கண்டிப்பாக செத்தேன் எனக்கு தெரிஞ்சு. சுத்தம்டா. ஆஹா, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு. ஆஹா, மயக்கம் போட்டேனா? அவ்வளோதான் செத்தேனா. ஹெல்த்து குறையுது, எவனோத்தையும் நான் அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டோப்பர் வேறு செம்ம ஸ்பீடாக ஏறுது. ஐயோ, சே, என்ன நடக்கூடாதுன்னு நினச்சா அதான் நடக்குது. ஸோ இருங்க கைஸ், முதல்ல டோப்பர் குறையிட்டு எல்லாம் செத்துட்டு வெளியே இருந்து உள்ளே வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், டோப்பர் குறைய போகுது, தண்ணியில் தான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் குறையுது. ஐயோ, இது என்னது, வீட்டில் ஹெல்த் ஏத்தரெலாம் இருக்குது கைஸ், அது கொண்டு வரந்தே மறந்துட்டேன் ஆனால் நான் கரெக்டாகவே ப்ரிப்பேர் ஆகி வரல, அதான் இப்போ பிரச்சனையே. ஓகே, ஸோ கொஞ்சம் ஓகே, இனிமே யாரும் இல்லை நினைக்கிறேன், ஹெல்த் வேறு ஏற்றணும். ஸோ இதை சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த் ஏறும். இருங்க, இதையே சாப்பிட்றோம். இந்த பெட்ரோனோட எக்கு வர வழியில் கிடச்சிச்சு, சரி யூஸ் ஆகுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன், அது இப்போ யூஸ் ஆகுது. ஆனால் சரியான டிகைஸ், எத்தனை பேர் கொசன்னு சரி. ஓகே, ஸோ தண்ணி தான் இல்லை, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. டக்குன்னு ஆர்டிஃபேக்டை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ் ஆயிடணும் கைஸ். இதை டிஎம் பண்ணுறதுலாம் இப்போ டைம் இல்லை. உள்ளே வேறு எவனா இருக்காங்களான்னு கூட தெரிலையே. இருந்தாங்கன்னா அப்புறம் இருக்கானுங்க சுத்தம். போ. ஓகே, ஸோ தண்ணியும் குடிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ என்கிட்ட குடிக்க கூட தண்ணி இல்லை, இதுக்கு மேலே தண்ணியே இல்லை என்கிட்ட. போச்சு, ஆற்ற போகிறான் இல்லையா? போ. இது வேறு மெட்டலை உடைக்குங்க ஆற்ற போகிறான், அது ஒரு கடுப்பு. என்னடா
சைடில் என்னமோ அடிக்கிற மாதிரி கட்டுது. போச்சு போச்சு போச்சு. மெட்டலில் இது சீக்கிரமே உடச்சி போடுங்க கைஸ். அது வேறு ஒரு இம்சை. எங்க இதுக்கு வந்து லாங் ரேஞ்ச் எடுத்து அடிப்போம். போச்சு. இன்னும் நேரம் வருதா? டி ஒரே டேட்டில் இத்தனை பேர்லாம் வந்து என்னை படுத்தாதீங்கடா கைஸ். அதால் தாண்டி வர முடியல. அது வரையும் நல்லது, இல்லைன்னா காலி தான் எனக்கு கன்ஃபார்ம். ஐயோ பக்கு பக்குன்னுக்குது. தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னடா இது கர்மம். ஐயோ ஸ்கார்பின் நிறையா. போ போ போ. அவ்வளோதான், எல்லாத்தையுமே கில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இருங்க இந்த ஆர்டிஃபெக்டை டக்குன்னு எடுத்துரும். ஏவா ரிட்டர்ன் டு சர்ஃபேஸ் வேறையா? இருங்க 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 ஒரே ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடும். இந்த ஓரத்தில் போய் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பெட்டு போட முடியுதா? போட முடியல சுத்தம். ஓகே ஓகே இதை ரிட்டர்ன் எடுத்துக்கோ. இப்போ ஒரு வழி இருக்குது. என்னன்னா இருங்க, முதல்ல எங்கடா ஃபவுண்டேஷனை காணா? ஐயோ பக்கு பக்குன்னு இருக்குதே. அவ்வளோதான். ஓகே இங்கனக்குள்ள ஃபவுண்டேஷனை போட்டு இருங்க. இருங்க இப்போ வந்து பெட்டு போட்டுரும். ஓகே பெட் இங்கே வைக்க முடியலையா? என்னடா சுத்தம். நீ இதை பிரேக் பண்ண அப்போ பெட்டு வைக்க முடியாது நினைக்கிறேன். இப்போ இல்லை இருங்க, வால் வச்சுட்டு அப்புறமேட்டு வைக்கும். வால் இந்த இருக்குது. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. சரி எங்கே அந்த டோர் ஃப்ரேம் அதை போட்டு டோரையும் போட்டு வேண்டியதான். இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு சீலிங் போட முடியுதா? சுத்தம் சரியாக போட முடியல. ஐயோ எல்லாமே சதி பண்ணுது. கருமண்டா நீடே நல்லா இல்லை கைஸ். பெட்டு போட முடியல. அதனால தான் நான் வந்து போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்புறம் பார்ப்போம். முடியல சர்ஃபேஸுக்கு போகணும் இப்போ. ஐயோ வேமா போடா. ஐயோ எது நடக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதான் நடக்குது. எல்லாம் நேரம்டா. போ 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 எல்லாம் இங்கேருந்து போங்க. வச்சு தண்ணி போய் வைக்க ஆரம்பிச்சிருச்சாக்கும். விளங்கிரும். என்னடா முட்டை சந்த மாதிரி. ஆமாம் இதில் மேலே வரணும். எங்கே டார்ச்சு இதாக இருக்கு. இங்கிட்ட போய் சைடில் ஏறணுமா? இப்படி தான் அங்கே ஏறணும். இப்படி சைடில் சுத்தம் கரெக்டாக ஏறணும், இல்லைன்னா விழுந்துடும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நானே விழுந்துட்டேன். அவ்வளோதான், ஏறிட்டோம். இனி சர்ஃபேஸுக்கு வேகமாக போய் தண்ணி அதேமாதிரி இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு 4-5 வாட்டர் ஸ்கின் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதான் பிரச்சனையாகுது. தண்ணி மட்டும்தான் இப்போ பிரச்சனையே. ஓகே இங்கிட்டு போகணும். அங்கிட்டு போனால் அவ்வளோதான் கைஸ், கன்ஃபார்ம் டெத்து தான். அவ்வளோ ஆர்த்தப்புறான் அவ்வளோ அரண் எல்லாமே அங்கே தான் இருக்கும். கேருங்க டக்குன்னு வெளியே போயிடும். இந்த பர்ஷூட்டு முடியறக்குள்ளே முடியறக்குள்ளே செத்துட்டோன்னா அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டு. ஏமா போடா. ஹெல்த்து வேறு ஒரு சைடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தண்ணி இல்லாதனால. கிட்ட வந்துட்டடா. போடா ப்ளீஸ்டா போடா. என்னட்டு
ஏப்பா சர்ஃபேஸுக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக முடிஞ்சு பர்ஷூட்டு லெவலப் ஆகிடுச்சா நல்லது. ஓ அப்பாடா கைஸ் நம்ம நேரம் இப்போன்னு பார்த்து மழையும் நல்லபடியாக பெஞ்சிருச்சு. ஐயாம்மா முடியலை என்னால். ஆமாம் இப்போதைக்கு இந்த பிட்டு இங்கே இருக்கட்டும். ஸோ அங்கே நம்ம இங்கேருந்து போவோம். ஸோ மழை பெஞ்சனால நம்மளுக்கு வாட்டரும் ஃபுல் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஆட்ரு வேறையா சம்பவம் தான். அனைமா நான் செத்துன்னு நினைக்கிறேன் போகிறக்குள்ள. ஐயோ என் நேரம்டா அதெல்லாம். பேரசாரைக்கு ஆந்தி வேலை ஒரு பேரசாரைக்கு ஆட்டியப்பட்டுச்சு. ஆத்தி ட்ரைக்கா ஒரு நிமிஷம் பகீர்னு ஆயிடுச்சு. ஏவாடா ஆமாம் நான் எங்கே கேஸ் இருக்கேன்? மேப் எடுத்து பார்ப்போம். ஐயோ சம்மந்தமே இல்லாத இடத்த நோக்கி போயிட்டீங்க. இப்போனா ஓகே அநேகமாக சம்பவம் நினைக்கிறேன். இப்போ டார்ச் அதானே டார்ச்சு. இதே நான் வந்து கிராஃப்டிங்க்கு தான் போடுவேன். இதுக்கு மேலே வந்து மற்றதுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு கிராஃப்டிங்க்கு வேணும். கிராஃப்டிங்லாம் நான் ஒரு 200 இருந்துச்சுன்னீங்களே பிரச்சனையே இல்லை வயசு நல்லபடியாக தான். ஓகே ஏதோ ஒரு சம்பவம் திருப்பி சம்பவம். ஏன் இப்போ தானே கேஸ் இந்த இடத்துக்குள்ள வந்தேன், அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன். ஐயோ 2 லெவல் ஏறி இருக்கோ கைஸ். ஆமாம் போட்டு செம்மதான். அப்போ எதில் ஏற்றுறது இன்னொரு லெவலில்? சரி வீட்டில் ஏற்றும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 300 தேவைப்படுது. 60 பாயிண்ட்டா சூப்பர்ரா. இருங்களே இப்போ ஒன்று செக் பண்ணுவோம். கிலோ ஓகே சிம்பிள் பிஸ்டல்லாம் வந்துருச்சா? செய்யணும் கைஸ். பார்த்தீங்களா 38 அளவில் தான் பெட்ரோல் செல்லே அன்லாக் ஆகுது. அடா பாவிகளா. என்னடா இது? இப்போ நான் எந்த சைடு போயிட்டுருக்கேன்? மறுபடியும் தப்பாக தான் போகிறேன். ஆமாம் மறுபடியும் நான் தப்பாக தான் போகிறேன். ஐயோ கைஸ் இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ கைஸ் நல்லபடியாக போய் நல்லபடியாக இல்லை ஆக மொத்தத்தில் வந்து நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் கைஸ். என்னது பர்ஷூட்டை முடிச்சுட்டு ஆர்டிஃபெக்ட் வந்து எடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு இன்னும் சில இதெல்லாம் பர்ஷூட்லாம் வந்திருக்கு. அடப்பாயிலாம் அடுத்த ஆர்டிஃபெக்டோட இது வந்து இருங்க இது என்னது? ஹண்டர்ஸ் ட்ரிபியூட்டா கோ டு ஆப்லி அடப்போங்கடாங்க. ஸோ கைஸ் இது என்னன்னே தெரில. இதெல்லாம் இப்போதைக்கு நான் அப்புறமாட்டி பார்த்துப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு கைஸ். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ டாட்டா.